சஞ்சய் நம்மளோட நம்பர் 1 ரோல் பிளே பேபி பாய்க்கு சஞ்சய்னு பேர் வச்சு நல்லா இருக்குமா. சின்ஸ் நம்பர் 2 வந்து நம்ம மகாலட்சுமின்னு ஒரு பேபி கேர்ள் பேர் கொடுத்துருந்தோம். ஸோ பேசிக்லி நம்பர் 1 பீப்புள் ரொம்ப கெட்டவங்க நீங்கள் என்னைக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமிரு பிடிச்சவங்க, அரகன், சரியான வந்து செல்ஃபிஷ், இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் வந்து ரெகுலராக கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ பேசிக்காக நம்பர் 1 பீப்புள், லெட் இட் பி பாய் ஆர் கேர்ள், அஃப்கோர்ஸ் அஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் நிறைய முகங்கள் எல்லா நம்பருக்கும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச முகங்கள் பற்றி தான் நான் இங்கே வந்து பேச வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து இது எப்படி இருப்பாங்கன்னா, இந்த நம்பர் 1 பீப்புள் அவங்க வந்து ரொம்பவே வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க உண்மையாகவே தான் ஃபேமிலியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலி மேலே அன்பு வச்சுருக்காங்க, அக்கறை வச்சுருக்காங்க, இறங்கி எஃபர்ட் போட்டு குடும்பத்துக்கோ சிப்ளிங்ஸ்க்கோ இல்லை அவங்க லைஃப் பார்ட்னருக்கோ நல்லது செய்கிறாங்கன்ற விஷயம் வந்து ரொம்ப பேர்னால் உணர முடியாது. பலர் வந்து உணர்ந்தாலுமே இந்த பர்சனை மதிக்க மாட்டாங்க. சைல்ட்ஹுட்லேருந்து சஞ்சய் எடுத்துக்குவோம், நம்பர் 1ல் பிறந்த பேபி பாய் ஓ பேபி கேர்ள். சைல்ட்ஹுட்லேருந்து வந்து கொஞ்சம் கோவக்காரவங்களாக தோற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது. எது தெரிஞ்சு பேசுகிறவங்களா, வார்த்தையாலே அக்னி மாதிரி அடுத்தவங்கள சுடுறவங்களா, சுயநலம் பிடிச்சவங்களான்ற மாதிரியான பேச்சு வந்து சைல்ட்ஹுட்லேருந்து மட்டும் இல்லை, சைல்ட்ஹுட்லேருந்துலாம் சின்ன பிள்ளைல யாரும் அப்போலாம் பேச மாட்டாங்க. பட் ஆட்டிடியூட் மூலயமா காட்டுவாங்க. அரகனாக இருக்கிற மாதிரி, ரஃப்பாக இருக்கிற மாதிரி, டஃப்பாக இருக்கிற மாதிரி, ஹார்ட் டு ஹேண்டில் மாதிரி இருப்பாங்க. ஐயோ இந்த என் பிள்ளையில இந்த பிள்ளை வேணாம், அது ரொம்ப கோவக்கரிச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தோற்றம். அந்த தோற்றம் வந்து டீனேஜில் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, ஒரு 4-5 வயசுக்கு மேலேருந்தே ரொம்ப தெரியாது. ஆனால் ஒரு பருவாடைகிற வயசில் ஒரு 10-14 வயசு அண்ட் ஆன்வர்ட்ஸில் ரொம்ப அதிகமாகவே இந்த கேரக்டரிஸ்டிக் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும். மற்றவங்களுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் இவங்கக்கிட்ட இருக்குன்றது தெரிய வரும். ஸோ அங்கேருந்து அவங்க 60-70 வயசானாலுமே அவங்க வந்து கோவக்காரவங்க, ரொம்ப மின்கோவம், மனசில் பட்டத்தை மூஞ்சி அடிச்ச மாதிரி பட்டுன்னு பேசிடும். அதுக்கிட்ட முடியலை, அது சரியான மின்கோவம், சரியான ஸ்ட்ரிக்கு, சரியான ஸ்டபன், இந்த மாதிரி பேரே தான் அவங்களுக்கு அதிகம் கிடச்சிருக்கும். ஆனால் யாருமே ரொம்ப அதிகமான எண்ணிக்கை அவங்களுக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு அழகான நேர்மையான உயிரை கூட கொடுப்பேன்ற அளவுக்கு இருக்கிற அன்பை, அரவணைப்பை, அவங்க சொன்னதை கேட்டால் கண்டிப்பாக நமக்கு நன்மை வர நம்பர் கூட்டம் குறைவு. ஒரு வேலையாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க வந்து வாலண்டியராக போய் முந்திரி கொட்டை மாதிரி போய்ட்டு நீ இதை தான் பண்ண, உனக்கு கரெக்டாக வரும், இதை நீ பண்ணாத, வேண்டாம், இன்னும் சரியாக பண்ணல, அந்த மாதிரிலாம் போய்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது இதையால் கேப்போ பண்ணுது அப்படின்னு பேசுகிற கூட்டமும் இருக்கும். சரி இதை சொல்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கோ, அப்புறம் இதே நம்ம பூசி விட்ருவோன்னு நினைக்கிற ஆளும் இருப்பாங்க. இல்லை இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இந்த பர்சனோட அட்வைஸில் தான் இவங்களோட இவங்க ஜென்வினாக வாலண்டியராக வந்து ஃப்ரீயாக கொடுக்குற அட்வைஸ்னால தான் ஒருத்தவங்க சக்சீட் ஆனால் கூட அவங்க பேர் வாங்கிக்குவாங்களே தவிர்த்து இந்த நபர் தான் ஐடியா கொடுத்தாங்கன்றதை சொல்ல கூட மூச்சு கூட விட மாட்டாங்க. ஸோ இதனாலே நம்பர் 1 வந்து ரொம்ப கிச்சேவாக ஆகுவாங்க. ஆனால் அவங்க வீக்குன்றதை எந்த இடத்துலையுமே வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உண்மையாக வீக் இல்லை, அவங்க வந்து கைண்ட், லவ்விங், சென்சிட்டிவ். ஸோ ஆனால் அவங்க சென்சிட்டிவ்ன்றதை வெளியே ரொம்ப ஈஸியாக யாருக்கிட்டையுமே எதுக்காகவுமே அவங்க தலை இறங்க மாட்டாங்க. அவங்க ப்ரைட்டாக கட்டிச்சிருக்காங்க, கட்டிக்கவே மாட்டாங்க. அதான் சரியான கிராஸ் கப்பலை நம்பர் 1, நம்பர் 9, நம்பர் 8லாம் சரியான மண்டக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஸ்டப்பன் ஹார்ட் கிராஸ் கப்பலானு தான் நான் வந்து சொல்லுவேன். நம்பர் 8 ஆச்சும் கொஞ்சம் அமைதியான ஒரு கேரக்டர் காட்டுவாங்க இல்லையா. பட் நம்பர் 1 நான் வந்து அப்படியே ஓவியஸாக காட்டும். நம்பர் 8, நம்பர் 9லாம் அதுங்க வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி இருந்தாலுமே, ஒரு கிராஸ் கப்பாலாகவே இருந்தாலுமே அவங்க ஹம்பல் குணமாக அமைதி படமாக இருப்பாங்க, அமைதி காக்குவாங்க. ஆனால் அந்த 1ல் வந்து ஓவியஸாக காட்டிக்கும். 1 and then 2ல் கூட நான் சொல்லியிருப்பேன். 2ஆம் நம்பரில் வந்துட்டு 2 கேட்டகரி பீப்பிள், இல்லை ஒரு கேட்டகரி பீப்பிள் தான் ஹேவாக்காக இருப்பாங்க சொன்னாங்க, அவங்க கூட கட்டிக்குவாங்க, கொஞ்சம் பரானியாக அந்த மாதிரிலாம் கட்டிக்குவாங்க. ஓகேயா. ஸோ நம்பர் 1 வந்து அப்படி தான். நம்பர் 1 வந்து ரொம்ப பேர் வந்து கூட்டாளி பிடிப்பாங்க. எதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க பணமாக இருக்கலாம், அவங்க ஆளுக்காக இறங்கி செய்கிற விஷயமா இருக்கலாம், அவங்க ஐடியாஸாக இருக்கலாம், அவங்க பலமாக இருக்கலாம், எனிதிங் அதுக்காகவா இருக்கலாம். ஆனால் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஆனால் அவங்கள கார்னர் பண்ணுற விதம் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டால் போதும், அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிறனால என்னவோ அவங்கள ரோஷம், மின்கோவம் எல்லாம் பொத்துக்கிட்டு வந்துடும். ஸோ இது வந்து அவங்க பலவீனம்னு நான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் இருந்த ஒரு ஆளாக இருந்தால் ப்ளீஸ் இதை குறைச்சிக்கோங்க. ஏன்னா பொறுமையாக இருப்பவர் பூமியை ஆழ்வார். ஸோ நம்ம வந்து சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு அந்த விஷயத்தில் நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலுமே பாவமாக நம்ம கெட்ட பேரை வாங்கிடுவோம், ஏதாச்சும் ஒரு இழப்பு நம்மளுக்குள்ளே வந்துடும். ஸோ இது வேண்டாம் நம்மளுக்குள்ளே. நம்பர் 1 வந்து சரியான புத்திசாலி. அவங்க படித்தாலும் படிக்காட்டியும் என்ன பண்ணாலுமே யோசிப்பாங்க. ஆனால் அவங்க புத்திசாலின்றது அவங்க ஸ்ட்ரென்த் மாதிரி, அவங்க வீக்னஸ் வந்து என்ன தெரியுமா, அவங்களோட சென்சிட்டிவிட்டி.
கொஞ்சம் நான் சிறுக்குன்னு மண்டைக்கிற குணம் வந்து அவங்களுக்கு நிறைய லாஸில் விட்டுரும். இதை அவங்க பார்த்துக்கிட்டே ஆகணும். அழகாக இருப்பாங்க, அவங்க வந்து இப்போ ஒரு பாடியை வந்து டோன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஃபிட்டாக நினைக்கிறாங்க. அவங்க வந்து மத்தி எஃபர்ட் போடுவாங்க. நம்மள நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 5, நம்பர் 3 எல்லா நம்பரும் ஒர்க் அவுட் பண்ணால் இறக்கம் தான். ஆனால் வந்து நம்பர் 1 நான் என்ன சொல்கிறேன்னா கோல் ஓரியன்டட்னு நான் சொல்கிறேன். கோல் ஓரியன்டட்னா இப்போ 2ஆம் நம்பர் வந்து ஊமக்கு சுப்புன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கூட எல்லாமே இவங்க வந்து காட்டிக்குவாங்க. ஆமாம் நான் இதை நோக்கி தான் ஒர்க் பண்ணுறேன், என்ன இப்போ இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், நீ என்ன சொல்கிறது, நீ என்ன சொந்த கட்சி பேசுகிறது, என் வாழ்க்கை நீ யார் கேட்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. என் காசு என் இஷ்டம், நீ யார் கேட்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆமாம் நான் அந்த பிள்ளைக்கு செலவு பண்ணும், எனக்கு பிடிச்சிருக்கேன், நீ யார் கேட்க, என் லைஃபு உன் வேலையை பார்த்துட்டு போ, இவ்வளோதான் உனக்கு மரியாதை, அந்த மாதிரி லங்ஸியாக பூருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கராஸ்கப்பாலாவாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து அமைதி இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஆனால் அதை வந்து புத்தோ டிசர்விங்னு அவங்களுக்கு தோன்ற ஆளுக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஸ்லோ டாக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு காரியம் ஆடினா நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி வெளியால் சரி ஸ்லோ டாக் பண்ணிடுங்க. ஸோ வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அன்புக்கு அடிமையாகுவாங்க, அன்புக்காக எதுவும் இறங்கி செய்வாங்க. ஜஸ்ட் லைக் நம்பர் 9 அன்புக்காக எதுவுமே செய்வாங்க. ஆனால் கோவப்பட்டாங்கன்னா மற்றவங்கள எதுவும் செய்கிறாங்களே அவங்களே அவங்க அழிச்சிக்கிற அளவுக்கு போவாங்க உண்மையாக அனுபவிச்சாங்கன்னா. இல்லை காரியம் பார்த்து நீ நான் எனக்கு பேசினா கிரச்சை சொல் பண்ணுற குணமுமே இருக்கும். கெட்டவங்களான்னு கேட்டால் இல்லைங்க, அவங்க வந்து ஒரு பச்சை குழந்தை மாதிரி நீங்கள் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு அது மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. கண்ணாடி முன்னுக்கு பண்ணி சிரிச்சா அது திரும்ப சிரிக்கும், நீ முறைச்சா அது முறைக்கும். அந்த மாதிரி டிஃபென்சிவான மூட்டில் எப்பயுமே இருப்பாங்க. எஸ்பெஷலி கம் டு தியர் பிலவிட் பீப்புள், லவ் லைஃபாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், எங்கள் அப்பா அம்மா என் சிப்ளிங்ஸ், அவங்க ரொம்ப டிஃபென்சிவ் மூட்டில் இருப்பாங்க. ஈவன் தோ அவங்களுக்கு பச்சையாக தெரியுங்க இந்த பர்சன் வந்து ஏதாச்சும் ஒரு கோலுக்காக நம்மளை பழகுறாங்க, இந்த பர்சன் வந்து ஏதோ காரியத்துக்காக தான் நம்மளை பழகுறாங்க, இந்த பர்சன் வந்து நம்ம ஏதோ நம்மக்கிட்ட நடக்கணுங்க அதுதான் பழகுறாங்க. உண்மையான அன்புலன்னு தெரிஞ்சாலுமே இவங்க அனுபவித்த ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து அந்த பர்சனுக்காக இறங்கி எல்லாம் செய்வாங்க. இது எப்போ நடக்கணும், ரொம்ப சிப்ளிங்ஸ்குள்ளே நடக்கும். என் தம்பி என் முதுகுக்கு பின்னாடி எனக்கு தப்பாக பேசுகிறான், எங்கள் அக்காவையுமே அப்படி தான். என்கிட்ட ஜாமா தேவை, பொருள் தேவை, சட்டை பிஞ்சா பண்ணோம், அது பிஞ்சா பண்ணோம், நகை பிஞ்சா பண்ணோம், இதுக்காக தான் பழகுறாங்க. இருந்தாலும் ஸோ வாட், என்னால் அவங்கள அப்படி பார்க்க முடியாது, விற்க முடியாது. அவங்க 1000 பேசிட்டு 1000 பண்ணிட்டு போட்டோம் என்னை பற்றி என் பின்னாடி. ஆனால் நான் வந்து என் சிப்ளிங்ஸாக மதிக்கிறேன். நான் இல்லைன்னா வேறு யார் பாப்பா, வேறு யார் அவங்கள இவ்வளோ சப்போர்ட்டாக பாப்பா, இவ்வளோ யார் ப்ரொடெக்ட் பண்ணுவான்ற அளவுக்கு ஒரு தாய்மை குணம் அடைந்தவர்கள் தான் நம்பர் 1. ரொம்ப பேர் வந்து அவங்கள அந்த வெளியான அந்த ஃபேஸில் பார்த்துட்டே தப்பாக புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. இது கூட பழக முடியாதுல்ல, இதை போய் டேட் பண்ண முடியாது, சரியான திமிரு பிடிச்சது, ரப்பர் வாங்கி இந்த மாதிரியான பேரில் வர. ஆனால் கொஞ்சம் இறங்கி நீங்கள் பழகும்போது யூ ஜென்வின், ஐ ஆட்டோமேட்டிக்லி ஜென்வின் அந்த மாதிரி போவாங்க. யூக்கு வராங்கஜா நான் அதுக்கே அப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க போயிடுவாங்க. அதுதான் வந்து நம்பர் 1. ஸோ நம்பர் 1ஓட கப்பல் நம்பர் ஃபர்ஸ்ட் இடத்துல கண்டிப்பாக 8 இருக்குது, செகண்ட் இடத்துல 2 இருக்குது, தேர்ட் இடத்துல நம்ம வந்து நம்பர் 4 சொல்லலாம். இல்லை தேர்ட் இடத்துல நம்பர் 3 சொல்லலாம், ஃபோர்த் இடத்துல நம்பர் 4 சொல்லலாம், ஃபிஃப்த் இடத்துல நம்பர் 6 இல்லை நம்பர் 7 சொல்லலாம், சிக்ஸ்த் இடத்துல நம்பர் 5 சொல்லலாம். அண்ட் தென் 6க்கு வந்து ஒத்துப்போவோம். கடைசியாக நம்ம வந்து 9மே ஒத்துப்போவோம். நம்ம 9 ஏன்னா கடைசியாக சொல்கிறேன்னா ஒத்துப்போவோம். ஏன்னா ரெண்டுமே வேகமான நம்பர், ரெண்டுமே ஈக்குவல் சென்சிட்டிவாக இருக்குங்க. ஆனால் 9 இறங்கி வரும் ஒன்றுக்கிட்ட, ஆனால் 1 வந்து லேஸில் இறங்காது. 9 வந்து அதோட அமைதியிலே வந்து அதோட செல்ஃப் டிஃபென்சிவ் மூட்டுக்கு அதை காப்பாற்றும், அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அதோட ஜட்ஜ்மெண்ட்டில். நம்பர் 1 வந்து பட்டாசு மாதிரி உடச்சிரும். அது உடையிறது அதுக்குமே கெடுதி, சுற்றி இருக்கவங்களுமே கெடுதி. ஸோ நீங்கள் நம்பர் 1 பீப்புளை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா டெம்பரை குறைச்சிக்கோங்க, தியானம் பண்ணுங்கள், சட்விக் ஃபுட் சாப்பிடுங்க, ரொம்ப உரப்பு சாப்பிடாதீங்க, ஆங்காரமாக ஆக்ரோஷமான கடவுளை கும்பிட்டிங்கன்னா பார்த்து தசாபதி ஜாதகத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரும் பேச்சை நம்பாதீங்க, என் பேச்சை உள்பட்டு தான் இங்கே சொல்கிறேன். உங்கள் மனசு உங்களோட இன்ஸ்டிங்கை உங்களை கடவுள் குலதெய்வம் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதை நம்புங்க, அது உங்களை பாதுகாப்போம். ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் ஒரு இடத்துக்கு அவசரமாக கூப்பிட்டா இது தேவையா, இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணணுமா, இதனால் என் பின் விளைவுகள் என்ன, என் பேங்க் பேலன்ஸ் என்ன, இது என் பேங்க் பேலன்ஸ் வச்சு நான் என் குடும்பத்தை ஒரு நல்லது கிடையாது எமர்ஜென்சியில் பார்த்துக்க முடியுமா, இல்லை இந்த பர்சன் பெருக்கிற நான் திரும்ப ரூபா காசு போடணுமா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க. புத்திசாலியான நம்பர் 1. ஆனால் அன்புக்கு அடிமையாகிறனால சென்சிட்டிவ்னால சில விளையாட்டு எடுக்க தெரிஞ்சவங்க உங்களை அழகாகவே ப்ளே பண்ணிடுவாங்க. பார்த்து நம்ம எல்லாருக்கும் நல்லதை மட்டும் கொடுப்போம். எந்த ரூபத்துலையுமே எந்த சிச்சுவேஷனுமே நம்மளுக்கு எதிர்பாராத விதத்துக்கு கூட நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.